கோட் படத்துடைய ட்ரைலர் பற்றின அப்டேட் இன்னைக்கு கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்கிட்ட இருந்து கிரீன் சிக்னல் வந்துருச்சு. அதாவது இந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணி தான் டைரக்டர் வெங்கட் பிரபு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ இன்னைக்கு 6 மணிக்கு கோட் படத்துடைய ட்ரெய்லர் பற்றின அப்டேட் வந்துடும். தென் இன்னைக்கு ட்ரெய்லர் பற்றின அப்டேட் வந்து மேபி சாட்டர்டே ஆர் சண்டே ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் அது சண்டேவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தென் அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் வெங்கட் பிரபு அவர் விகடன் சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூவில் தளபதியோடைய டிஏஜிங் லுக் ரொம்பவும் ட்ரோல் பண்ணுறாங்களே, ஸோ அதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு, அதை நீங்கள் படத்தோட பார்க்கும்போது அதுக்குள்ளே நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. ஸோ அதை பற்றி நாங்கள் பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா தளபதி க்ளீன் சேவ் பண்ணிட்டு வந்து நிற்கும் போதே சின்ன பையன் மாதிரி தான் இருந்தார் பார்க்கறதுக்கு. ஸோ அதோடவே எல்லாரும் ஷூட்டிங்க்கு போகலான்னு சொன்னாங்க. பட் எதுக்காக நாங்கள் டிஏஜிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத படம் பார்க்கும்போது எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ தளபதி ஃபேன்ஸ்க்கு இனிமேல் டிஏஜிங் பற்றி எந்த ஒரு கவலை தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்துக்கு தேவை அப்படிங்கிறதுனால தான் வச்சிருக்காங்க போல. அதுவும் இவ்வளோ பெரிய ஆக்டரை தேட்டரில் பார்த்து ரசிச்சுட்டு திடீர்னு ஒரு புது லுக்கில் பார்த்தா நமக்கே அது ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வாண்டடாக வச்சிருக்காங்க அப்படின்னா அது ஸ்டோரிக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் அர்ச்சனா கல்பத்தி அவங்க லாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருந்த போஸ்டரில் கூட நம்ம தளபதியோட லுக் சூப்பராக இருந்துச்சு. ஸோ படத்துலையும் அது மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தென் ட்ரைலருக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரியே தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.